உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விசை உறும் அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இருந்தது. என்ன ஒரு காட்சியை நான் இங்கிருந்து இந்த மேடையிலிருந்து பார்த்தேன் என்றால், முதல் 4 to 6 வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பின்னால முக்கியமா அந்த ஒரு குரூப் அவங்க ரொம்ப உற்சாகமா தனக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை கிடைத்திருக்கலாம். அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும், செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணீங்கிறத சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இங்கே 2 பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பு மட்டும் தரேன். முக்கியமா இந்த 15 to 17 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன். நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும். மறுபடியும் அது ஒரு சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். நான் என்னுடைய அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற 24 வருடங்கள் முடிந்து 25வது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். என்ன ஒரு மகிழ்ச்சினா, எனக்கு என்னுடைய இந்த 24 ஆண்டுகால வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை, பிடிச்சிடுறது. இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது. ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசிற்கு நன்றி செலுத்துகிறேன். வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் தாய் மனம் எப்பொழுதும் ஒரு நிலையிலே ஏங்கும். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன். இந்த பசங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே என்று தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்க இந்த +2 and 10th படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இதை சொன்னாலும் 60-70% தான். உங்க தொகுதியில் 98% எழுந்து உட்கார்ந்துருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு அப்புறமா சொல்றேன். இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்ப்படிந்தீர்கள் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்லப்பா, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்க. உயர்ந்தியா இல்லையா? Stay alert, my dear children. Stay alert. Be aware. Speak up. இந்த 3 வார்த்தைகளை இந்த தாய் சொல்லுகிறேன். உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். நான் உலகம் முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர். நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால், ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தயாராக இருக்கிறாயா?
நீ எந்த துறை உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய். உன்னுடைய அடிப்படை கனவு என்ன? நம்மில் பல பேருக்கு, இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சாருக்கு சொல்றேன், ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம கிளாஸ்ல டெய்லி பார்க்குற பஞ்சாயத்து தான். பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல 98 ஒண்ணுங்க, 98 மார்க். அது என்ன பண்ணுது, என்கிட்ட வருதுங்க. என்கிட்ட வந்து, மிஸ் என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். ரெட் பென் எடுத்து கையில கொடுத்து சொன்ன, போட்டுக்கோ. அது இல்லைன்னு தானே 5 மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு 2 குறைஞ்சிருச்சான். போய் உட்காந்து முக்கி 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 அழுது. அது பக்கத்துல 1 கொஞ்சம் கூட கவலைப்படாம கேன்னு சிரிப்பு. இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல். சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது இது கேக்குது, இந்த சிரிக்குது இல்ல, அது அழுறத கேக்குது. ஏய் ஏன் அழுற? அது 98 சொல்லுது, எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். இது கேக்க சொல்லுது. சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதுகிட்ட 2 மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது. அது 2 தான். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள். 2 பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்றது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, ஆஸ் a டீச்சர் எனக்கு தெரியும், நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் மொழி வேறு, இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், இப்படியெல்லாம் நீங்க போகலாங்கிற வழியைத்தான் நாங்கள் காட்டுகிறோம். பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது. எனக்கு இவன் நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில சூழ்நிலையிலிருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். சென்னை மீர்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு, 2வது மாடி, வெப்பம், அப்படி குளிர், 2மே அடிக்கும். எங்க குடும்பத்தில் நாங்கள் 5 பேர்னா 5 பேர்ல 3 பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கும், ஏன்னா குளிர் தாங்காது. சாப்பாடு ஒருவேளை தான். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் 5 பேர், என்னுடைய தாய்க்கு நாங்கள் 5 பிள்ளைகள். என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர், என்னுடைய அடுத்த அக்கா MBA, 3வது நான் PhD டாக்டரேட், 4வது என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 5வது என் தம்பி MSc MTech. அவன் ஃபெடரல்ல அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நானே ஒரு உதாரணம். சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான். இன்னைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டேன். படித்தது தமிழ் இலக்கியம் தான். என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது, எப்படி படிக்கிறோம், படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது. எதை வேண்டுமானாலும் படி. எனக்கு தெரிஞ்சு MBBS படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும். ஒரு ஊசிக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் தெரியும். வெறும் கான்ஃபரன்ஸ் கவுன்சிலிங்க்கு 5 நிமிஷத்துக்கு $15 வாங்குற டாக்டரையும் தெரியும். ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பதல்ல. உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன். நான் இப்பதான் அமைச்சர்கிட்ட பக்கத்துல காதல ஒரு விஷயத்த சொன்னேன். சார், இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல, எல்லாம் 500 above 600க்கு. இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார். யார் தெரியுமா? அவங்கெல்லாம் படிக்கவே முடியாது, ஃபெயில் ஆயிரணும்னு அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து ஃபெயில் ஆனாலும்
கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் செஞ்ச குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 500 பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும். அவர்களுக்குமானது தானே. எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அப்ப யார் செகண்ட் மார்க் வாங்குறது? இப்ப செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா? இப்ப நான்லாம் யாரு? நான்லாம் சுமாரா படிக்கிற பிள்ளை தான். ஆனா ப்ராக்ரஸ் காட்டினேன். ப்ராக்ரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான். இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத, பெஸ்ட் யாருங்கிறத பாரு. நீ பெஸ்டா இருக்கிறியா, யூ வின். உனக்காகத்தான் இந்த உலகம். நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ற, பக்கத்தில் இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத, ஒருபோதும் கேட்காத. அது அவசியமே இல்லை. யூ ப்ராக்ரஸ். நீ 32 வாங்கினியா? நான் சொல்றேன் 96 மார்க் வாங்குறவங்களை 98 மார்க் வாங்குறவங்களை தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன். 32 வாங்குறியா? அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்கு, அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு, அதுக்கப்புறமா 40 வாங்கு. சரி, ஒரு டெஸ்ட்ல 38 தான் ஃபெயில், பரவாயில்ல. 98 வாங்குறவ ஒரு காலத்துல நீ 38 வாங்கும் போது அவ 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கேன். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன். அவ 98ல இருந்து 96 தோக்குறா, நீ 32ல இருந்து 38 ஜெயிக்கிற. ஜெயிச்சுக்கிட்டே போ. வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்த. உன்னுடைய 500 மார்க் எல்லாம் போதாது. ஊக்கத்தொகை வாங்கிக்கொள், போதாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை, கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது? தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. You show yourself, you prove yourself. நான் இதை இப்ப பாருங்க, நீங்க எல்லாருமே உதவி தொகை வாங்குறீங்க, அப்படிதானேப்பா? வாங்குறீங்களா? எப்படி திருப்பி தர போறீங்க? ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் சொல்லித்தரேன் ஐடியாவை. நானும் உதவி பெற்று படித்த பிள்ளை தான். நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்றேன். இங்க பார், நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை, ஊக்கத்தொகைன்னு பேரு. இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும் தெரியுமா? நீங்க இந்த கணக்கு கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? 7ல இருந்து 9 போகுமா? போகுமா? என்ன பண்ணலாம்? திருப்பி கொடுத்துருக்கியா என்னைக்காவது? இல்ல இல்ல. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7ல இருந்து 9 போகாது அப்படின்னு 7 வீடு தவிக்குமா. அப்போ பக்கத்து வீட்டில இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும். கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். 6 குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வாங்கியது 600 ரூபாய். +2ல எனக்கு கிடைச்சது 600 ரூபாய். அந்த 600 ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் 6 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற வேலையை நான் எடுத்துக்கொண்டேன். அது 600 ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி. உன்னை நீ அந்த அளவுக்கு வளர்த்தெடுங்கிற நான். எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? சார் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னால பேசினவர். 2 சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை. லிங்க் டீலிங்க்னு இருக்கு. ஒன்று நம்மளோட லிங்க் ஆகிக்கிட்டே வரும், ஒன்று டீலிங்க் ஆகிடும். இந்த டீலிங்க் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கு 6th 7th 8th 9th 10th எல்லாம் சேர்ந்து படிப்போமா? +1 +2ல பிரிஞ்சிருவோம். +2 வரைக்கும் சேர்ந்து படிப்போமா? காலேஜில் பிரிஞ்சிருவோம். காலேஜ்ல எல்லாம் சேர்ந்து படிப்போமா? வாழ்க்கையில் பிரிஞ்சிருவோம். இது டீலிங்க். அப்படியே வாழ்க்கை முழுக்கம் எடுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ். இப்போ ரயில் பயணம் போல சும்மா ஒரு 2 மாதம் ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமாலாம் லிங்க் இருக்காது. வாழ்க்கை முழுவதும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், குடும்பம் இருக்குல்ல, கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங்க் ஆயிடுதுங்க.
கணவனோட பொண்ணு போயிடுறா, மனைவியோட பையன் போயிடுறா, அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது. அண்ணன் தங்கையினுடைய உறவெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல் இருப்பதில்லை. டீலிங் ஆகுது, குடும்ப உறவுகள் கூட டீலிங் ஆகுது. நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குழந்தைகள். அது எப்பவுமே டீலிங் ஆகாது. நீ நம்பு, நீ நம்பு. நீ படிக்கக்கூடிய படிப்பு இருக்குல்ல. நான் இந்த மேடையில் உட்காந்துட்டே பார்த்தேன், நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியல, இங்க அப்பாமார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்க அதை செய்யலாம். அப்பாமார்களுக்கு சொல்றேன், நான் இப்பெல்லாம் ஃபோன் கையில் வச்சுக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன். நான் ஸ்க்ரீன் டைமை வேற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தேன், போன வாரம் நான் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். ஸ்க்ரீன் டைம் இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். நான் இந்த அப்பாமார்கள் இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கையில் பிடிச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கியா? சில அம்மாமார்களும் இருக்காங்க, நிறைய அப்பாமார்கள் தான். பாத்ரூம் போனாலும் அதான் நீங்க இருக்கலாம் ஐயா, நீங்க அதிலெல்லாம் எக்ஸாம்டட். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுடைய மக்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற, நீங்க என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குற நேரம் குறைவு, உங்கள் பணிக்காக நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற நேரம் அதிகம் என்பதனால் உங்களை நான் சொல்லலை. என்னுடைய மொபைலே அந்த 2 மணி நேரம் நான் ஆஃபீஸாக தான் பயன்படுத்துகிறேன். ஃபோன் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் கிடையாது அதில். இதில் இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். இந்த ஆண்கள் பாத்ரூம் போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், என்னத்துக்காக எப்போ பார்த்தாலும் பாத்ரூமுக்கு கூட அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. பயமா? தனியாக போக. அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ஃபோனை தனியாக விட பயம். அதுதான் பெரிய பயமே. அவங்களாவது தனியாக போயிடுவாங்களே தவிர ஃபோனை தனியாக விட மாட்டாங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். இல்லைன்னு சொல்லு. நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளோ அறிவுரை சொல்ற, அடுத்தவர்களிடத்தில் எவ்வளோ லீடர்ஷிப் காட்டுற. பி எ லீடர் ஃபார் யுவர் ஓன். உனக்கு சில விஷயங்கள் நோ சொல். பாரு, இன்னிலிருந்து ஆரம்பி பார்ப்போம். உனக்கு சில விஷயங்கள் நோ சொல்லி ஆரம்பி. உன் வயதில் நான் ஆரம்பித்தேன், இதோ இந்த வயதில் இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த கல்வி தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, நௌஷத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர், அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கட்டால. நேஷனல் அவார்டு வாங்கின அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், இன்னிலிருந்து 10 வருஷத்திற்கு முன்னால நான் 10 இல்ல 18 வருஷத்துக்கு முன்னால நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைடில் இருக்கக்கூடிய பூங்கால உட்கார்ந்து தான் ஹார்மோனியத்தில் இசையை கம்போஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு ஒரு கனவு இருந்தது, இந்த ஹால்ல எனக்கு அவார்ட் கிடைக்கணும்ன்ற கனவு இருந்தது. ஆனா என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் 18 அடி தான், 18 ஸ்டெப்ஸ் தான். 18 ஸ்டெப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹால்ல வந்துடலாம். ஆனால் இந்த 18 அடியை கடப்பதற்கு எனக்கு 18 ஆண்டுகள் ஆனது என்று அவர் சொன்னார். இப்ப அங்க நீ உட்கார்ந்து இருக்க பாப்பா, அங்கிருந்து இந்த மேடையில் இந்த சேர் எவ்வளவு தூரம்? ஏன்னா ஒரு 20 அடி இருக்குமா, 25 அடி இருக்குமா? அந்த 25 அடியை கடந்து இந்த மேடையில் நீ உட்காரணும்னா 20 ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும், அதற்காக நீ உழைத்தாக வேண்டும், அதற்காக நீ படித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும். நமக்கு பல நேரங்களில் நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா? கதைகள் முக்கியமே இல்லை குழந்தைகளை. கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, கண்டென்ட், அதை வாங்கி வச்சுக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த பொருளை மட்டும் பார், உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார். பல நேரங்களில் நான் யோசிச்சு இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சு இருக்கிறேன். நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன், சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது. பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணமாக இருக்கிறது என்று கூட நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்றேன், உன்கிட்ட சொல்லாம எங்க சொல்றது? என்னுடைய வாழ்க்கையை நான்
பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சராக தான் தொடங்கினேன் நான் மியாசியில். காலேஜ்ல எல்லாம் வேலை கிடைக்கல. இன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் கிரீன் இங்க்ல சைன் பண்றேன். ப்ரோக்ரஸ். சரியா? இன்னொரு 4-5 வருஷத்துல என்னுடைய கிரீன் இங்க்குக்கான அதிகாரம் இன்னும் கூடும். எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குங்க, எங்கேயோ ஒரு பென் இருக்கு. சரியா? இந்த ரெண்டுத்துல எது உன் கையில வரணும்னு நீ நினைக்கிறியோ அது உன் கைக்கு வந்துடும். நான் உனக்கு சவால் விடுறேன். ஒரு 10 வருஷம் போலாம் வா. கதவை தட்டிட்டு ஃபைல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து நீ என்கிட்ட கிரீன் இங்க்ல சைன் வாங்க போறியா? இல்ல, நான் ஃபைல் எடுத்துட்டு கதவை தட்டி உள்ள வரும்பொழுது நீ உட்கார்ந்துட்டு கிரீன் பென்ல சைன் பண்ணி எனக்கு தர போறியா? நான் டீச்சர் இல்லையா? ஃபைல் எடுத்துட்டு நானே வரேன். கிரீன் இங்க் உன்கிட்டயே இருக்கட்டும், சைன் பண்ணு. எனக்கு சைன் பண்ண. இன்னைக்கு நான் சைன் பண்றேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டி யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பிஹெச்டி வாங்கியிருக்கா. நான் சைன் பண்றேன், கிரீன் இங்க்ல சைன் பண்றேன். நீ பண்ண. வாய்ப்புகள் உனக்கு தான் அரசாங்கம் விரித்து தருகிறது. இன்னும் 15 நிமிஷத்துல உன் கையில வந்து வாட்ஸ்அப்ல இந்த செயலில வந்து இதெல்லாம் குவியும் என்கிறார்களே. உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பாட்டை, ஒரு காசிப்பை, ஒரு ரீல்ஸை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது. அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள். ஏன் தெரியுமா? ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எவன் ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான். இப்போ உதாரணத்துக்கு உனக்கே கேட்குறேன். இப்போ சமீபத்தில் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆச்சு. என்ன படம் வந்து? ஒரு வருஷம் இருக்கும். நிறைய படம் பார்த்துட்டியா? ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு யாரு டைரக்டர்? ஓ, அப்டேட்டடா இருக்காங்க சார். லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு. அவர் பேரு சோம்நாத். நான் சொல்லவா? நீ முதல்ல சொன்னல 2 ரொம்ப நுட்பமா சொல்றேன். அம்மா நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். முதல்ல 2 கேள்வி கேட்டல, நீ பதில் சொன்னல. நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா, நீ யாரை பத்தி பதில் சொன்னியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க நிறைய வளருவாங்க. நீ சொல்ல சொல்ல நான் 2வதா கேட்டல, 3வதா கேட்டல இஸ்ரோ, அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிப்ப, நீ நிறைய புகழ் பெறுவ, நீ நிறைய மேல பல இடங்களுக்கு வருவ, நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ. எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய். நான் முடிவு செய்யறேன் நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிகையில யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்து இது வருது, பக்கம் போட்டிருக்காங்க. பல கேள்விகள் வருது. சும்மா எடுத்து வாசிக்கிறேன். தெரியாத கேள்விகள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை, நான் அந்த எக்ஸாம் எழுத போறதில்லை. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன். அறிவை தேடுங்கள் என் குழந்தைகளை, நிறைய தேடுங்க. அந்த தேடுதலால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு உங்கள் காலடிக்கு வரும். மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். 17 வயதிலிருந்து 25 வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். டிசைட் நவ். இவங்க சொன்னாங்கல்ல, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படின்னு. இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும், ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு. 5 வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு. பாராமெடிக்கல் பத்தி சொல்றாங்கல்ல, பாராமெடிக்கல்ல per annum மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாரு. உள்ள இறங்கி டீடைல்டா போ. எனக்கு தெரிஞ்சு டீடைல்டா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள், நீங்க டீடைல்டா போகாதபடிக்கு உங்களுடைய காட்சி இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, அது மைண்டை ஸ்டக் பண்ணுது குழந்தைகளை. ரொம்ப படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, ரொம்ப ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த சிந்தனா திறன் குறையும். கொஞ்சம் ஷார்ப்பா வச்சுக்கோ. ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காத. அதான் பத்தியா ஒருத்தன் குரல் கொடுக்குறான், பாதிக்கப்பட்டவன்.
முடியல அவனால. அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை, பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிற மேடைன்னா கூட வந்துருச்சு பாரு அவனுக்கு. நான் ஒன்று சொல்றேன், இப்ப தேடாத, அது வரும். ஒரு இப்ப இருக்கிற உன் ஏஜுக்கு பார்த்தா ஒரு 10 வருஷம் அமைதியார் கம்முன்னு ஒன்று வரும். வந்தா போவாது, கூடவே இருக்கும். உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு? இப்போ சொல்கிறேன் பார். என்ன அமைச்சர் அவர்களே, வந்துட்டா போவாதுங்க, கூடவே இருக்கும். சாகுற வரைக்கும் கூட இருக்கிற ஒன்று 10 வருஷத்தில் வந்து தொலைய போதில்ல. இப்போ ஏன் அதுக்கெல்லாம் தேடி அலையிற? ஃப்ரீயாரு, படி, நிறைய விஷயங்களை சம்பாதி, தெரிஞ்சுக்கோ, தகவல்களை தெரிந்து கொள். தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார். தக்கது வாழும், தகாதது வீழும். உன்னை தகுதிப்படுத்திக் கொள். அறிவை விரிவுபடுத்து, அகண்டமாக்கு. விசால பார்வையால் விழுங்கு மக்களை. நான் செய்கிறேன், நீயும் செய். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல, டீச்சரா நான் போயிருக்கிறேன். செல்வகுமார் சார் அதை அழகா சொன்னார். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. இந்த ஃபோர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் மீது தான் எனக்கு கவலை. இப்ப பாருங்க, இப்ப என்னுடைய சம்பளத்தை, யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது. எனக்கு அவ்வளவுதான் சம்பளம். ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஒரு அடிஷனல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன், ஸ்பீக்கிங். இப்ப ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள், பல நாடுகளுக்கு போறேன். நான் சொன்னேன்ல 31 நாடுகளுக்கு போறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது. ஆமாப்பா, நான் ஒன்று சொல்லவா? ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கொடுக்குற சம்பளம் தான். நீ டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம். எத்தனையோ வெரைட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல 36 இருந்து 38 வகை இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 35 லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனில 3 நாள் கிளாஸ் எடுத்து 12 lakhs பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும், கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கிங் இஸ் a skill. எழுதுறீங்கல்ல, எழுதுறது ஒரு ஸ்கில். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றது ஃபிக்ஷன் எழுதுறவங்களை இல்ல, காப்பிரைட்ஸ் எழுதுறாங்கல்ல. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். போய் பாரு பில் எவ்வளவு போட்டிருக்காங்க. பால் பால் மேலும் பால். யூ cannot eat just one. கரை நல்லது. கேட்டுப்பார். 35 லட்சம், 40 லட்சம், 14 லட்சம், 20 லட்சம் பில்லு. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனால் என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுவது, உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளி கடலுக்குள்ள போ. இப்போ நீ கப்பல், கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல், நல்லா எக்யூபைடு. என்ன வசதிகள் தருகிறார்களோ, நடு கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இந்த உதவியை வைத்து அந்த கட்டமைப்பை பலப்படுத்திக் கொள். பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி. இந்த டைம்ல என்ன கேட்டீங்கன்னா 2 பேரோட மட்டும்தான் ஜாகிரதையா இருக்கணும். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல ஒன்று வலதுபுறத்தில் உட்காந்துருக்கு, ஒன்று இடதுபுறத்தில் உட்காந்துருக்கு. 2 தான் குப்பைகளை போடும், 2 தான் கான்சென்ட்ரேஷனை கலைக்கும். நெவர் அலோவ் எனிபடி டு டிஸ்டர்ப் யுவர் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் இஸ் எவ்ரிதிங். கவனம் தான் உலகத்தில் எல்லாமே. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். உன்னிடத்தில் ரொம்ப மனசு ரொம்ப நெருக்கமாக உணர்கின்ற காரணத்தினால் 2 நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். ரொம்ப பரவசமான சூழ்நிலையில இதை சொல்றேன். இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நான் தழுதழுக்காமல் இருப்பதில்லை. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான். என் தாயின் சொல்லை, என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன். என் காதுகளில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன். கரடு முரடாகத்தான் வரும், ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன். மரண படுக்கையின் போது என் அப்பா சொன்ன வார்த்தை, குழந்தைகளே, 15 வயதில் உனக்கு புரிந்துவிட வேண்டும் என்கின்ற பேரார்வத்துடனும் பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனப்படுத்திக் கொள் குழந்தையே. இந்த 15 வயது மிக முக்கியமானது. இந்த 16 இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது.
இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிறது, அறுவடை செய்து கொள். எப்படி அறுவடை செய்வது? அப்பா சொன்னார், தாரிக் ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் தன் பேரேட்டில் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. அது சொல்லும் ரகசியம் இதுதான். வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் தவறு, தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு, யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன். அவளை கசக்கி போட்டாங்க, ட்ரெயின்ல கீழே விழுந்தா. 1:30 மணிக்கு வாலிபால் பிளேயர், பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா, கீழே போட்டாங்க. டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு, எதிர்த்தா 4 பேர் தாங்க முடியல, கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும். அவ கால் உடைஞ்சி, கை உடைஞ்சி, முதுகு உடைஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம், அந்த தண்டவாளத்திலே கிடக்கிறான். காலையில 1:30 மணிக்கு விழுந்தவ சாயந்தரம் 5:30 மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது. நடுவுல இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சிட்டு போகுது. முதுகு தண்டு முத்தமா இல்ல. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல், பரேலி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க அனிஸ்தீசியா இல்ல. அவ ஸ்போர்ட்ஸ் கேர்ள். ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு, இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும், அனிஸ்தீசியா இல்ல. அந்த பாப்பா சொல்லிச்சான், அப்போ 22 வயசு அவளுக்கு. அவ சொன்னாலாம், காலையில இருந்து கிடக்கிறேன், நாய் பக்கத்துல வர்றத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன், கல்லால் எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு. அதை விடவா வலிச்சிட போது, ஆபரேஷன் பண்ணுங்கன்ட்டா. அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க. அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான் அனிஸ்தீசியா வருது. கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அவ அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீசியா வந்து 3 நாள் தூங்குறா. 4வது நாள் எந்திரிச்சு எல்லாரையும் பார்க்குறா. அவங்க மாமா வர சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, என்ன எவரெஸ்ட் ஏறலாமா? உடனே அவ சொன்னால, என்ன கிண்டல் பண்றீங்களா, கால் இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களா? ஏய் லூசு, சிகரம் ஏறுவதற்கு, எவரெஸ்ட் ஏறுவதற்கு 2 கால் வேணாம்ப்பா, 1 போதும் அப்படின்ட்டு போயிருக்காருங்க. 2011 மார்ச் மாசத்துல அடிபடுதுங்க. 2013 மே எவரெஸ்ட் ஏறிட்டா அருணிமா சின்ஹா, ஏறிட்டா. பாருங்க, எனக்கு எங்க தெரியுமா அவளை ரொம்ப பிடிச்சது, அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்துல வந்து சொல்றா, இங்கேதானே எனக்கு மரணம் வந்தது, என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும். அந்த நன்மை என்ன என்று நான் தேடத் தொடங்கினேன்ங்கிறாங்க. இங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரியல. உன் பாட்டிக்கு கிடைக்காத, உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அருணிமா சின்ஹா மாதிரி பாரு. எதுக்கு அருணிமா சின்ஹா உட்கார்ந்து இருக்கிற நம்ம அமைச்சர்? 2004 ரோடு ஆக்சிடென்ட், பனைமரம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது, கால் மட்டும் 6 துண்டு. இந்த அவங்க முன்னால் உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுத்துறை அமைச்சர். அது கைத்தட்டலுக்கான மேட்டர் இல்ல, கைத்தட்டலுக்கான மேட்டர் சொல்றேன் நான். அமைச்சர் பதவி யார் யாருக்கோ கிடைக்கிறது, இவருக்கும் கிடைத்திருக்கிறது. என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா? 2004 அவருக்கு ஆபரேஷன், இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்காரு காலில். சொன்னார், இப்பதான் அண்ணன் சொன்னார். காலில் அந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இனிமேல் நடக்கிறது கஷ்டம், உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது, பத்மாசனத்தில் கூட உட்கார முடியாது, ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கணும், இல்லைன்னா உங்க உடல் நலம் கெட்டுடும். சொல்லப்பட்டது 2004. 2014 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை படித்து அந்த டாக்டரை போய் பார்த்திருக்க. நேத்து வரைக்கும் 152வது மேரத்தான் ஓடிட்டார். 21 கிலோமீட்டர் ஓடுறாருங்க, 14 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறார்.
நடைபார். எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் மால்க்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார். நான் யோசித்து பார்க்கிறேன், எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ, ஏய் நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு, இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம். அவர் நின்னு பேசுறாருங்க. அவர் நின்னு 20 நிமிஷம் பேசுறார். வார்த்தையில ஒரு தடங்கள் இல்லை. அவர் சொன்ன அந்த நலத்திட்டங்களை எப்படி பார்க்கிறேன் நான். அமைச்சர்னா இவர் தாங்க அமைச்சர். இப்படிலாம் சொல்லணும், தகவல்களை இப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நான் கதைகளில் படிக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் மன்னர்கள் மாறுவேடம் அணிந்து உலா வருவார்களாம், நகர் உலா வருவார்களாம். நகர குழந்தைகளுக்கு என்ன வேண்டும், பெண்களுக்கு என்ன வேண்டும், முதியவர்களுக்கு என்ன வேண்டும், வியாபாரிகளுக்கு என்ன வேண்டும், அவர்களிடத்தில் என்னென்னலாம் சிக்கல் இருக்கிறது என்று அப்படி தேடி தேடி பார்த்து தன்னை அரசியலில் முன்னிறுத்திய தன்னுடைய சைதை தொகுதி வாழ் மக்களுக்காக நகர் வலம் வந்து தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். குழந்தைகளே, அவருக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு இருக்கு இல்லையா? குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? அவருக்கு மட்டும் நான் சொல்லல குழந்தைகளை, உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன். கோயில்ல உட்கார்ந்து இருக்கிற சாமி இருக்குல்ல, ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, அது எப்ப எந்திரிச்சு பா போதண்டாப்பா வாடா உனக்கு நான் கொஞ்சம் வேலை செய்யறேன்னு யாருக்கு முன்னால போகும்னா, யார் மக்களுக்காக வேலை செய்வதற்காக கிளம்புகிறார்களோ தெய்வம் மடித்தட்டி அவர்களுக்கு முன்னால் போய் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ நலத்திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தந்திருக்கிறார். உங்கள் அத்துணை பேருக்கும் குழந்தைகளை சொல்லுகிறேன், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். வள்ளுவம்தான். எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் சூழல் கெட்டு போகும். செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும், எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும் என்றான் திருவள்ளுவன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். தவளை தண்ணியில போடும் பொழுது அது ஆமன் நாம சொல்லுவோம். வெந்நீர்ல போட்ட உடனே அது செத்து போகுதுன்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? வெந்நீர்ல ஆமை போடுவாங்க, அது வெப்பமாயிட்டே இருந்தா ஆமை செத்து போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்க கேள்விப்படலன்னா உங்க மேல தப்பு இல்லை, உங்க அம்மா அப்பா மேல தப்பு, உங்க டீச்சர்ஸ் மேல தப்பு. எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தவளைய நீங்க தண்ணியில போட்டு கீழே வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியா துள்ளாம செத்து போயிருமா. அமெரிக்கால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. நீ வீட்டுக்கு கொண்டு போகிற செய்தியா நான் இதை சொல்றேன். அமெரிக்கால செஞ்ச ஸ்டடி என்ன தெரியுமா? இப்போ நீ சொல்லு, இப்போ ஒரு தண்ணி தொட்டியில நான் தவளைய போடுறேன், கீழே ஒரு அடுப்பை வைக்கிறேன். இப்போ தவளைக்கு சூடு ஏறுது, தவளை குதிச்சு வெளியில போகலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஆனா தவளை குதிச்சு வெளியில போகல. ஏன்? சூடு ஏறிக்கிட்டே இருக்கு, அப்படியே அது விரைச்சு போய் அப்படியே செத்துருது. ஏன்? ஏன்? வெளியில வந்துடலாம்ல, துள்ளி குச்சி வெளில வரலாம்ல, சூடு ஏறுத, ஏன் வரல? பயமா? பயம், முயற்சியின்மை, இதமா இருந்தது, வயசா, மைண்ட் செட். மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் பா? வெளில வர முடியாதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி? அமெரிக்கால இதை சொல்றாங்க. என்னன்னா, ஹீட் வந்து ஆர்டிபிஷியல் ஹீட். அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல். அதற்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு. அது தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். தண்ணியில் இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும். இந்த தவளை ஏன் சாகுதுன்னா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது, ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது, தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்பும். எனர்ஜியை அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லா அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு. ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு, வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா. நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா?
சமாளிச்சுக்கலாம்னு இருக்காத. ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும் பொழுதே டக்குன்னு எழுந்திருச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள். அது உன் ஆசிரியராக இருக்கலாம், உன் பெற்றோராக இருக்கலாம், இல்லையா இதோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப்லைனாக இருக்கலாம். எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்தாய் என்பதனை இந்த உலகத்திற்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர, அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது. ஆற்றல் பெற வேண்டும், தன்னம்பிக்கை பெற வேண்டும், சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகளை, பறக்க தான் தெரிஞ்ச ராஜாளின்னு. இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன். நீயும் சிட்டுக்குருவி அல்ல, ராஜாளியின் குஞ்சுதான். சிறகை விழி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. அங்கே சந்திப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.